பாடின சிங்கர் அரவிந்த் கார்னேஸ்வரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நல்ல கைத்தட்டல் சிங்கர் அரவிந்த் கார்னேஸ்வரன். அவரை தொடர்ந்து பாடலாசிரியர் மதுர கவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து படத்தினுடைய டயலாக் ரைட்டர் திரு விஜயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு மொழி அப்படின்றது வந்து ஒரு தடையா என்னைக்குமே இருக்காது அப்படின்றது தெரியும். இருந்தாலும் இவ்வளவு பியூட்டிஃபுல்லான இந்த மூவி 5 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது. அதுல ரக்ஷித் அவர்களுக்கு தமிழ்ல குரல் கொடுத்து அழகான அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்திருக்கக்கூடிய திரு சேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நல்ல கைத்தல் சேகர் சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனிய ஸ்ரீமா நாராயணா என்ற படத்துக்கும் அவர் தான் குரல் கொடுத்திருக்காரு தமிழ்ல. ஸோ அதனை தொடர்ந்து இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அவரை தொடர்ந்து அடுத்ததாக பாடலாசிரியர் திரு முத்தமிழ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என்னன்னாச்சு யூரா? ஓகேண்ணே. அவரை தொடர்ந்து அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய நடிகர், மொழிகள் தாண்டி இவரோட படம் சப்டைட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு வந்து எல்லா ஊர்லயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய திரு ராஜ் பி ஷெட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு ராஜ் பி ஷெட்டி அவர்கள். அவரை தொடர்ந்து ஸ்டோன் பெஞ்ச் திரு கார்த்திகேயன் சந்தானம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கார்த்திகேயன் சந்தானம் சார். தரமான படங்களை தொடர்ந்து நமக்காக கொடுத்துக் கொண்டிருக்கும் சக்தி பிலிம் ஃபேக்டரி திரு சக்திவேலன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Triple 7 சார்லி இந்த படத்தினுடைய ஹீரோயின் சங்கீதா ஸ்ருங்கேரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ கேப்டன் ஆஃப் த ஷிப்பை மேடைக்கு கூப்பிடுறதுக்கான நேரம் இது. டைரக்டர் கிரண் ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ அவரை தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, வெயிட் பண்ணுங்க சார். ஓகே. அவரை தொடர்ந்து பல வெற்றிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய நாயகன் திரு ரக்ஷித் ஷெட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம். இந்த படத்தினுடைய டைட்டிலே அவர் பேர்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து சார்லி அவர்களை மேடை கூப்பிடுறதுக்கான நேரம் இது. கெத்தா உட்காந்துருக்கார் ஃப்ரண்ட் ரோல. சார்லியுடைய ட்ரெயினர் திரு பிரமோத் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அடேங்கப்பா. ஹலோ சார், சார்லி சார். மேம் சாரி மேம், சார்லி மேம். ஷீ கரெக்ட் தானே? ஓகே மேம் பிஸியாக இருக்காங்க. ஸோ முதலாவதாக யாரை கூப்பிடுறோம் அப்படின்னா, சூப்பரான பாடல் நமக்காக பாடியிருக்கக்கூடிய அரவிந்த் கார்னேஸ்வரன் அவர்களை பேச அழைக்கிறோம். Good evening all. Firstly, இங்கே மேடையில் உட்காந்துருக்கிற டிக்னிட்ரிஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்யூ. அண்ட் இங்கே பத்திரிகை நண்பர்கள், இது வந்து திஸ் இஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் இந்த ப்ரெஸ் மீட்டிங்கிறது வந்து கொஞ்சம் கை கால்லாம் உதறுது. அண்ட் நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களாம் பார்க்கும்போது அந்த ஒரு பயம் அண்ட் பதட்டம் இருக்குது. அண்ட் ஓகே, ஸோ இந்த சாங் நடந்தது வந்து ஐம் ஸோ ஹாப்பி. இந்த ஒரு பெரிய இந்த டீமுக்கே வந்து ஆல் லவ் டு யூ. உங்களோட பொறுமைக்கு அண்ட் உங்களோட டெடிக்கேஷன் இது எல்லாத்துக்குமே வந்து நோ வேர்ட்ஸ் டு சே. ஐ கேன் கிவ் ஆல் மை லவ் டு யூ. அண்ட் இந்த ஒரு க்யூட்டஸ்ட் ஆக்டர் பர்ஃபார்மர் அவங்களுக்கு வந்து யூனோ என்ன அந்த இந்த டாகுன்னு ஒரு ரிலேஷன் இருக்குல்ல, டாக் அண்ட் ஹியூமன் கொண்ட ரிலேஷன் வந்து ஆஸ் அ பெட் லவராக எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். இந்த படத்துக்காக நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். அண்ட் ஆஸ் அ மியூசிக் லவராகவும் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிருக்கேன். அண்ட் நான் பாடினதுக்காக
இந்த சாங் பார்க்கறதுக்காக நான் ரொம்ப படத்துக்கு உங்களுடைய ஆதரவு தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ரக்ஷித் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், எஸ்ஏ சூர்யா சார், அப்புறம் நம்ம சார்லி, நம்ம சேகர் சார், டப்பிங் ஆர்டிஸ்ட் சேகர் சார், விஜயகுமார் சார், இயக்குனர் கிரண்ராஜ் சார், நண்பர் நவீன் பால் இசையமைப்பாளர் வரல, அவருக்கு இங்கேருந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு தமிழ் சார்ந்த உணர்வோடு சொல்லணும் அப்படின்னா நல்ல அனுபவம். 4 பாடல்கள் இந்த படத்தில் நான் எழுதியிருக்கேன். டீசர் பாடல், அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிங்க இந்த சோலோ மேன் டார்ச்சர் சாங்கு, அதுக்கு பிறகு ஒரு பவுண்டிங் சாங் ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு பேபி சாங் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த பேபி சாங்லாம் எனக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அது வந்து இயக்குனர் கிரண்ராஜ் சார் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு 3 கேரக்டரை எனக்குள்ளே அடாப்ட் பண்ணி அந்த பாடலை எழுதுங்கன்னாரு. அதுக்கு நான் ரொம்ப முயற்சி எடுத்து ஒவ்வொரு பாடல் பதிவுக்கும் நான் ஸ்டுடியோவில் போய் இருந்து நிறுத்தி நிதானமாக நாங்கள் அவர் எப்படி கிரண்ராஜ் சார் செதுக்கி இந்த படத்தை பண்ணாரோ நானும் பாடல்கள் அந்தளவுக்கு வந்து அவருக்கு உன்னதமாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஸ்பெஷலாக நம்ம இசையமைப்பாளர் நவீன் பால் சாருக்கும் கிரண்ராஜ் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த டீமில் பாடல் வரிகள் இந்தளவுக்கு வந்ததுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த அசிஸ்டண்ட் டைரக்டர் நிமிஷா, அப்புறம் நாகராஜ் சர்மா, அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். சமீபத்தில் மொழி மாற்று படம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கோம். அப்படின்னா கேஜிஎஃப் சாப்டர் 1, கேஜிஎஃப் சாப்டர் 2 இந்த பாடல்கள் எல்லாம் நான் தான் எழுதினேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம். அந்த பாடல்கள் வந்து ஒரு நேரடி தமிழ் படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு கிடைச்சதை பார்த்தோன்னே நான் ஒரே காலகட்டத்தில் தான் இந்த பாடலை எழுதிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் கேஜிஎஃப்க்கு போய் கோபமாக பாடல்கள் எழுதிட்டு இருப்பேன், இன்னொரு பக்கம் போய் 777 சார்லிக்கு சாந்தமாக எழுதிட்டு இருப்பேன். ஏன்னா இங்கே உணர்வுகளை நான் ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனித்து ஒரு சார்லிக்கும் அந்த தர்மாவுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளை ரொம்ப நான் மைனூட்டாக எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருந்தது இந்த 4 பாடல்கள். அப்படிங்கும்போது இதில் உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தளம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய பாடல்கள் மிகப்பெரிய ஆசான்களாம் எழுதியிருக்காங்க. இந்த 4 பாடல்களையுமே நான் வந்து செல்லப்பிராணிக்கும் ஒரு மனிதனுக்கு இருக்கிற உணர்வை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த சுச்சுவேஷனுமே இல்லை. அவங்களுக்கு ஏற்பட்ட ஊழல், அதுக்குள்ளே வந்த காதல், அன்பு, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சோகம், இதுகளைத்தான் மையப்படுத்தியே எழுதியிருக்கேன். வேற ஒரு ஹீரோவுக்கோ ஹீரோயினிக்கோ அந்த சுச்சுவேஷனில் நார்மலாக எழுதுன மாதிரி எழுதலை. அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்த நவீன் பால் சாருக்கு மறுபடியும் நன்றி சொல்லி இந்த படத்தை வந்து நல்ல முறையில் தமிழில் கார்த்திக் சுப்ராஜ் சார் ரிலீஸ் பண்ணி ஒரு நல்ல வெற்றிக்கு வரணும். அதுக்கு ஊடகத்துறை அனைத்து மக்களும் வந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, தேங்க்யூ. ஸோ இந்த படம் வந்து ஒரு ½ அன் ஹவர் பார்க்கறதுக்கான சான்ஸ் இந்த டீம் வந்து கொடுத்துருந்தாங்க. அது பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருந்த ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது, ஏன்னா நம்ம என் க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க நாய் வளர்ப்பாங்க. அதை போயிட்டு நாயின்னு சொன்னால் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவாங்க, கோவப்படுவாங்க. அவங்க பையனை கூட நாயின்னு திட்டுவாங்க, ஆனால் நாயை பேர் சொல்லி தான் கூப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இமோஷன் இந்த படம் கேரி பண்ணும். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பெட் லவராக இருந்தீங்கன்னா இந்த படத்தை பயங்கரமாக லவ் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி பெட்டுனா கொஞ்சம் பயம்பா அப்படின்னா இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் பெட்டு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லவ் வரும் அப்படின்றத எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த ½ அன் ஹவரில். ஸோ அதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த டீமுக்கும் பெரிய பெரிய நன்றி. அண்ட் இதில் இருக்க விஷயங்களை ஒவ்வொரு மொழியிலையும் வந்து அழகாக வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. அப்படி தமிழில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சூப்பராக உயிர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த படத்தினுடைய டயலாக் ரைட்டர் திரு விஜயகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம். ஹலோ. மேடையில் வந்திருக்கக்கூடிய கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்களுக்கும், எஸ்ஜே சூர்யா சார், ரக்ஷித் சார், சக்திவேலன் சார், டைரக்டர் கிரண் சார் அண்டு பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மற்றும் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம்.
எனக்கு இந்த படத்தில் எழுத வாய்ப்பு கொடுத்த ரக்ஷித் ஷெட்டி சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். ஆக்சுவலாக வந்துட்டு வாழ்க்கையே ஒரு பயணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 777 சார்லி அப்படிங்கிற இந்த பயணமே வந்துட்டு ஒரு பெரிய வாழ்க்கையாக இருக்கும். அது படத்துலேயே ஒரு வாழ்க்கையை சொல்லும், நம்மளுக்கும் அது வந்துட்டு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து அன்பு. ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு பணம் இல்லை, காசு இல்லைன்னா கூட அவன் வாழ்ந்துடலாம். ஆனால் அன்பு அப்படிங்கிறது இல்லைன்னா எந்த மனுஷனும் உலகத்தில் கரெக்டாக இருக்க முடியாது. அப்படி அன்பு அப்படிங்கிறதே கிடைக்காத ஒரு தர்மம் அப்படிங்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அவனுக்கு யாராவது அன்பு காட்ட மாட்டாங்களா, நம்ம கூட ஏங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஜீவன் வருது. அதுதான் வந்துட்டு அந்த சார்லி. My name is Raj B. Shetty and I'm an actor director from Kannada. And in this film I have played a role of veterinary doctor. So I too love pets. And the reason that I really wanted to involve in this project is how well made this idea was and what they were as a team trying to execute. I really like Rakshit Shetty and Kiran Raj and their effort, because as a director, even I'm a director, but I wouldn't spend 5 years on a movie, because it takes a lot of courage and lot of determination to make a movie which the world can watch and any person in the world can claim this movie connected to us and this is our movie. And thank you so much Kiran Raj and Rakshit and Paramwa for making me a part of this movie, and thank you Stone Bench for helping us to reach out the wider audience, because it's always a good cause when art crosses boundary and reaches all the heart. And thank you so much for opening your hearts to us, and do support us, and I can promise you it's a good movie, and do watch it, and June 10th it's releasing, and do support. Thank you. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக 5 மொழிகளில் ரிலீஸ் ஆகிற இந்த படம் எல்லா இடத்துலையும் ஒரு சிறந்த வரவேற்பு கிடைக்கும் அப்படின்றது எங்கள் சார்பாகவும் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஆர் ஹார்ட்டி விஷஸ் என்டையர் டீம். ஸோ அவரை தொடர்ந்து அடுத்ததாக ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் திரு கார்த்திகேயன் சந்தானம் அவர்களை பேச இருக்கிறோம். Hi, good afternoon everyone. Thank you so much for being here for the press and media. நான் மேடை ஏறி போகும்போது திரும்பி வணக்கம் சொல்லணும்னு எனக்கு தெரியாது. அப்போ நேராக போய் உட்காந்துட்டேன். அப்புறம் பார்த்தா சக்தி சார் வந்து திரும்பி வணக்கம் சொல்கிறாங்க, கார்த்திக் வந்து வணக்கம் சொல்லும்போது ஐயோ எனக்கு தெரியாது, ஐ எம் ரியலி சாரி. ஸோ ஐ எம் அப்பாலஜைசிங் ஃபார் தேட். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் திஸ் ஃபிலிம் has been I would say we are very lucky and honored to actually present this film தமிழில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா Rakshit has been Mr. Rakshit Shetty has been a great friend of us, you know, from 2016 through one of our friend Pavan, who heads the marketing for Stone Bench. So apparently there's been a lot of non-filmy things is what we've been used to. Like, you know, naanga povom Bangalore povom, we just, you know, spend a lot of time together, and apapa nadakum, but it's been a very strong bond and relationship that has started. And when this thing, I think last year when they were finished the film, you know, they really want to showcase the film to us, you know, so that it can be presented under Karthik Subraj, so it can have a wider reach. When me, Karthik and my partner Kalyan, when we all watched it, I think there were no words to explain it. அது வந்து ரொம்ப ஒரு பேசிக் டிராஃப்ட் வெர்ஷன் தான், எடிட் மட்டும்தான் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ என்னன்னே இட்ஸ் லைக் வி ஆர் லைக் ஸோ அமேஸ்ட், என்னடா இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காங்க எப்படி. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து டைம் இஸ் மணி அப்படின்றது பீப்புள் ஆல்வேஸ் பீன் சேயிங் தட், பட் திஸ் டீம் நோ டைம் இஸ் பேஷன். ஏன்னா தேவ் பீன் சிட்டிங் அண்டர் திஸ் ஃபார் 4.5 years, and I'm like hats off to you for, you know, for being so passionate about films and trying to give such beautiful films to the world. And this gives us more energy and opportunity to express ourselves. And as a production house, Nangalunu, we have to try to reach much more bigger benchmarks in terms of what we are trying to do. And the good thing right now is where the diversification is happening across. So Tamil, Telugu, Kannada, Malayalam, Hindi, அப்படின்ற ஒரு விஷயங்களை தாண்டி it is all pan-Indian films actually. ஏன்னா எங்கே போனாலும் they are talking about Indian films. It's not any more regional is what it is. So அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது continuous of certain films which has come, I think Charlie is going to set the same benchmark, or if God wish and if you all wish, it can even cross the benchmark over there. So
hats off to Mr. Rakshit Shetty, Mr. Kiran Raj, the director, a young chap, a sweet chap, you know. He's been traveling with Rakshit for almost 8 years, and Rakshit being a great actor and a very big personality over in the Kannada industry, giving an opportunity to an young talent who's been associated with him is something that every talent should actually follow. So that brings up lots and lots talents to the industry. So Kiran has done an absolutely brilliant job. And Raj, I've seen your film. I have not got an opportunity to interact, but it's been amazing in terms of your direction and action. And the heroine also has played a wonderful role. And only one thing which Mr. Shakti sir sonar actually. Shakti sir has been a great friend, and thank you so much for giving a few good words about the organization and the passion that we drive towards. Give ஒரு அனிமல் ஆக்டர் அப்போ ஆக்டருக்கு ஒரு அவார்ட். எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ் படம் பார்த்து தான் தமிழ் கொஞ்சம் கற்றுருக்கிறேன். ஸோ எதா மிஸ்டேக்ஸ் இருந்தால் சாரி. அண்ட் ஸோ ஓகே. ஸோ நான் ஒரு பெரிய டாக் லவர். எனக்கு என்னோட டெபியூ மூவி எந்த மாதிரி சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலான்னு நான் திங்க் பண்ணும்போது சார்லி என்ற ஒரு சப்ஜெக்ட் விட்டு எனக்கு வேறு ஒன்றுமே வரல. ஸோ எனக்கு தெரியும் இது பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கிற ஒரு ஸ்கிரிப்டு அண்ட் அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். பட் நான் ரெடியாக இருந்தேன். ஸோ அந்த ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வேற ஒரு ஹீரோ இருந்தது. அதுக்கப்புறம் நான் கிரிக் பாட்டி நான் அசோசியேட் ஆகிருந்தேன். இந்த ஸ்கிரிப்ட் நான் ஆன்லைன் கம்ப்ளீட் பண்ணி ரக்ஷித் சார் கிட்ட எடிட்டிங் டைமில் கிரிக் பாட்டியோட அப்போ போய் சொன்னேன். அது கேட்ட ஒரு இது செம்மையாக இருக்கு கிரண், நம்ம இது பண்ணிக்கலான்னு சொன்னார். ஸோ நான் ஆல்ரெடி எனக்கு அவரோட டேட்ஸ் எல்லாம் கிடைக்காதுன்னு நினச்சி வேற ஒரு ஹீரோவுக்கு ஆக்டருக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு இது சொன்னதுக்கப்புறம் அவர் ஓகே கிரிக் பாட்டி ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நானே இது ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னார். கிரிக் பாட்டி பெரிய ஒரு சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்தார். அதுக்கப்புறம் இந்த சார்லியோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஒரு 1 இயரில் இதெல்லாமே ஃபினிஷ் பண்ணிக்கலாம்னு நினச்சிருந்தேன். பட் ஒன்ஸ் ட்ரைன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது ஓகே இது 1 வருஷத்துல எல்லாம் முடிக்கக்கூடாதுன்னு. ஸோ அப்போ வேற ஆக்டருக்கும் அந்த டேட்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ரக்ஷித் சார் வந்து நான் பண்ணுற என்னோட டேட்ஸ் ஏஎஸ்என் ஸ்டார்ட்டாக இருந்தது, என்னோட டேட்ஸ் உனக்கு மேட்ச் பண்ணிக்க முடியும்னா நான் இது பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ ஓகே நான் ஃபஸ்ட் மூவிக்கு ஒரு ஸ்டாரோட டேட்ஸ் கிடைச்சதுனால ஓகே எனக்கு ஒன்றுமே பரவாயில்லன்னு சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் எனக்கு அப்போது பட்ஜெட்டு கம்மி தான் இருந்தது. ஸோ என்னோட ஐடியாஸ் ரொம்ப பெருசாக இருந்த ஐடியாஸ் இருந்தது. பட் பட்ஜெட்னால நான் எல்லாமே சைடில் வச்சுருந்தேன். ஸோ அப்போது ரக்ஷித் சொன்னார் பட்ஜெட்டை பற்றி ஒன்றுமே கவலைப்பட வேணாம், அது என்ன மைண்டில் வருது எல்லாமே எழுதிக்கோ, ஸோ நம்ம இது பண்ணுறோன்னு சொன்னார். ஸோ அங்கேருந்து இந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அண்ட் யா அவர் எல்லா ஆர்டிஸ்ட் ரக்ஷித் சார் அண்ட் ராஜ் சார், சங்கீதா அண்ட் என்னோட எல்லா டெக்னீஷியன்ஸ் நாபின், பிரதீக், அரவிந்த் அண்ட் இன்க்ளூட் பிரமோத் சார். ஸோ இவர் எல்லாருமே மோர் தென் 3 இயர்ஸ் இதுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆகி ஃபினிஷ் ஆகும்போது தான் எனக்கு என்னோட மைண்டில் இருந்தது ஓகே கன்னடாவில் ஒரு சேஃபான ஒரு ஹேண்டில் தான் இந்த ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்குது. பேன் இண்டியா இது பண்ணணும்னு ரக்ஷித் சார் சொல்லி அதுக்கப்புறம் பேன் இண்டியாவுக்காக நிறையா பிளான் பண்ணி எங்கேயும் அந்த ரீஜனல் ஐடியாஸ் எல்லாமே வராது. ஈச் லாங்குவேஜில் அது பார்க்கும்போது அந்த படத்தோட ஒரிஜினல் ஃபீல் வரணும்னு நிறைய ஒர்க் பண்ணோம். அண்டு தமிழ் வரும்போது த ஃபஸ்ட்டு நம்ம
கன்னடாவில் ஒரு சேஃபான ஹேண்ட்ஸில் இருக்கு. ஓகே, தமிழ் வரும்போது இது அப்படியே ஒரு சேஃபான ஒரு கைகளுக்கு இது கொடுக்கணும்னு எங்களுக்கு இருந்தது. ஸோ அப்போதான் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்தார். அவர் படம் பார்த்து அவருக்கு பிடிச்சி ஓகே இது நாம் பண்ணுறோம், இது தமிழில் நாம் ரிலீஸ் பண்ணுறோன்னு அவர் வந்தார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்திவேல் சார் அவரும் ரீசண்டாக படம் பார்த்தாரு. எனக்கு அவரோட ஃபீட்பேக்கும் கிடைச்சது. ஸோ டபுள் சேஃபாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டில். ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸோட டீம் கார்த்திகேயன் சார் அண்ட் பவன் சார், கல்யாண் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்கள் எல்லாரையும் பார்க்குறதில்ல ஃபஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஏன்னா ஐ திங்க் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டு நாங்கள் எஸ்பெஷலி ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணி ஒரு ப்ரெஸ்ஸெல்லாம் சந்திக்கிறதுக்கு வந்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ வெரி ஹாப்பி டு see you all பேக். அண்ட் ஆல்சோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஐ திங்க் சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து இட் இஸ் ரிவைவிங் பேக் ஆஃப்டர் திஸ் கொரோனா. ஸோ ரொம்ப சந்தோஷமான காலகட்டத்தில் இருக்கோம். ஸோ நன்றி, எல்லாருமே வந்ததுக்கு நன்றி. ஸோ இந்த படம் எஸ்பெஷலி எப்படின்னா, நான் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு பவன் ரொம்ப க்ளோஸு. நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு ஸ்டோன் பெஞ்ச் ஆரம்பிச்சதுக்கப்புறமும் பவன் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அவர் ஜெர்னி ஸோ ஃபார். ஸோ அது மூலமாக எங்களுக்கு ஆல்வேஸ் தெர் இஸ் ஒரு கனெக்ட் வித் கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஐ நோ லைக் ஈவன் புனித் ராஜ்குமார் சார் இருந்தப்போ கூட வி ஹவ் மெட் ஃபியூ டைம்ஸ். அண்ட் தென் த்ரூ பவன் ஐ சா ஃபில்ம், அதாவது ரக்ஷித்தோட உழுதுவர் கண்டட்டேன்னு ஒரு படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் பவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் செமையாக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னப்போ ஐ காட் கனெக்டட். அந்த ரக்ஷித் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு பேஷனேட்டான ஒரு டீம். ரக்ஷித் ஹிம்செல்ஃப் இஸ் அ ரைட்டர், டிரெக்டர் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். ப்ளஸ் அவங்க டீமே வந்து ஒரு மாதிரி சூப்பராக ஜாலியாக இருப்பாங்க. அவர் ரிஷப்லாம் வந்துட்டு ஒரு செம்ம ஃபன் டீம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் வெரி பேஷனேட் டீம். ஏன்னா எப்போ நாங்கள் நிறையா வாட்டி பெங்களூர் போனப்போ அவர் ஆஃபீஸ்க்கும் அவர் வீட்டுக்கும் போய் நிறையா பேசிகிட்டு இருப்போம். அண்ட் ஹீ இஸ் ஆல்வேஸ் என்ன சொல்கிறது, பயங்கரமாக பெருசாக ட்ரீம் பண்ணுற ஒரு பர்சன். சினிமா பற்றி தான் எப்போவுமே பேசுவார். ஐ மீன் எங்களோட டிஸ்கஷன் எல்லாமே மோஸ்ட்லி அபவுட் வாட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் யூ வாண்ட் டு டூ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இஸ் ஆல்வேஸ் வெரி பேஷனேட். அவரோட கனவுகள் நிறையா பெருசாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு நாள் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டப்போ 777 சார்லி அப்படின்னு சொன்னார். ஸோ நான் நினச்சேன், ஏன்னா ரக்ஷித்தோட ப்ரீவியஸ் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் அந்த ஒரு கேங்ஸ்டர் இந்த ஃபீல்லாம் இருக்கும். ஸோ 777 சார்லினோட நான் சரி ஓகே நாட் 7 ஜேம்ஸ் பாண்ட் ஏதோ பண்ணுறாரு, ஒரு ஆக்ஷன் இல்லை ஒரு த்ரில்லர் அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட். அது ஒரு த்ரில்லர் படமாக தான் இருக்கும், இல்லை ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்கும் சார்லின்ற பேரில் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்னு சொல்லிட்டு அந்த படத்தை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணல. அப்புறம் நாங்கள் வந்து இந்த லாக்டவுன் டைமில் வந்துட்டு பவன் வந்து சொன்னார், இது மாதிரி தெர் இஸ் ஒரு 777 சார்லியோட ஒரு 15 மினிட் கட் ஒன்று இருக்குது, அது பார்க்குறீங்களான்னு கேட்டார். கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ டோன்ட் ஹேவ், எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. நான் வந்து அந்த உழுது மாதிரி ஒரு படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட் டைமாக பார்க்கும்போது பார்த்தா அது ஒரு அழகான அந்த 15 நிமிஷம் கட்டு தான் நான் பார்த்தேன். அந்த கட்டு தான் இப்போ ஆக்சுவலி சாருக்கும் போட்டு காமிச்சோம். ஸோ அதை பார்த்துட்டு ஏன்னா ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டேன் நான். ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஐ குடன்ட் டாக். அந்த ஒரு எமோஷன் ஒன்று வந்துச்சுல, அந்த ஒரு 15 நிமிஷத்தில் வந்து தே மேட் மீ ஃபீல் ஆல் த எமோஷன்ஸ். அதாவது வந்து ஏன்னா பேசிக்காக வந்து ஐ திங்க் உலகத்துலேயே வந்து அன்கண்டிஷனல் லவ்ன்ற ஒரு எமோஷன் தான் ரொம்ப முக்கியமான எமோஷன். ஐ திங்க் எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாத ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை ஐ திங்க் டாக் கேன் கிவ் ஆல்வேஸ். அந்த ஃபீலை வந்து அந்த ஒரு 15 நிமிஷத்தில் வந்து தே மேட் மீ லாஃப், தே மேட் மீ க்ரை, எவ்ரிதிங். ஸோ உடனே நான் பவன்கிட்ட சொன்னேன், உடனே கார்த்திகேயன் கால் பண்ணிட்டு செம்மையாக ஒரு படம் இருக்குது அண்ட் தே வாண்ட் டு ரிலீஸ் இன் தமிழ். டெஃபினட்டாக நம்ம வி வாண்ட் டு பி அசோசியேட்டட் எனி காஸ்ட். அதாவது வந்து நம்ம எப்படியோ இதில் அசோசியேட் ஆகணும் அப்படின்னா. பிகாஸ் ஏன்னா நாங்கள் ஸ்டோன் பெஞ்சில் பண்ணதுலேருந்து நான், கார்த்திகேயன், கல்யாண், பவன் எல்லாமே பேசிகிட்டு இருக்கும் போது எல்லாமே வி வில் பி ஆல்வேஸ் டெல்லிங், நம்ம வந்து இது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ஆரம்பித்து இது பண்ணாலும் வந்து வி ஆல்வேஸ் வாண்டட் சம் ஃபில்ம்ஸ். நம்ம எல்லாருமே வந்து பின்னாடி வந்து ஓகே இந்த கம்பெனியில் இந்த படம் பண்ணியிருக்கோன்றதுக்கு நம்ம பெருமைப்படுற மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்போம். அண்ட் ஐ திங்க் ஒவ்வொரு படம் நாங்கள் பண்ணுறதும் அப்படி தான் ஆரம்பிக்கிறோம்.
அண்ட் சோஃபார் நிறையா படங்கள் நல்லதாக அமைஞ்சிருக்கு, நிறையா படம் நாங்கள் நினச்ச மாதிரி வரல, இது எல்லாமே இருக்கும். பட் திஸ் இஸ் ஒன் ஃபில்ம், 777 Charlie இஸ் ஒன் ஃபில்ம் விச் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, எங்கள் டீம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, வி ஆல் வில் சே இந்த படத்தோட நாங்கள் அசோசியேட் ஆனதுக்கு வி ஆர் ஃபீலிங் வெரி வெரி கண்டென்ட், சாட்டிஸ்ஃபைட், ஹாப்பி, சக்ஸஸ்ஃபுல் ஆல்ரெடி. ஸோ தேங்க்ஸ் ரக்ஷித் ஃபார் கிவிங் அஸ் அ சான்ஸ் டு பி அசோசியேட்டட் வித் திஸ் பியூட்டிஃபுல் ஃபில்ம். அண்ட் ஐ திங்க் நிறையா நம்ம படத்தை பற்றி பேசியிருக்கோம். ஸோ கிரண் வந்து கிரணையும் நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து கிரண் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னப்போ சரி ஒரு பெரிய ஆள் இருப்பாருன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கிரண் பார்க்கும் கிரணோட ஃபஸ்ட் ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஐ திங்க் இந்த படம் அந்த மேக்கிங் வீடியோ பார்க்குறப்பே தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு வந்து ஆக்சுவலி பீட்சா நான் பண்ணப்போ என்னோட ஃபஸ்ட் படம் பண்ணுறப்போ ஒரு சீன் வச்சுருந்தேன், ஒரு டாக் வச்சு ஒரு சீன் வச்சுருந்தேன். அன்றைக்கி வந்து லிட்டராக நான் அழுதுட்டேன். அதாவது வந்து ஏன்னா வந்து அப்போ வந்து ரொம்ப கம்மியான டேஸில் ஷூட் பண்ணணும், ஒரு நாள் ஷூட் பண்ண முடியாது, ஐ மீன் ஒரு நாள் கூட ஷூட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்னு இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு டாக் வச்சு அந்த சீன்லாம் பெருசாலாம் இல்லை, அந்த டாக் வந்து குலைக்கணும், அது விஜய் சேதுபதி பார்ப்பார், பயப்படுவார், அந்த மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அதை ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 6 மணி நேரம் ஆச்சு. அந்த கால் ஷீட் எக்ஸ்ட்ரா போச்சு. சக நடிகர் சொல்கிறேன், கண்டிப்பாக அவர் சக நடிகர் தாங்க. நான் முதல் நாள் நடித்ததே அவர் கூட தான், டானில். எல்லாருக்கும் வணக்கம், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய இன்றைக்கி நான் ஒரு நல்ல நடிகனாக ஒரு செரிஷாகிக்கிட்டு இருக்கிறதுக்கு முதல் விதை போட்ட கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும், இந்த ஸ்டோன் பெஞ்ச் சிஇஓ மச்சான் கார்த்திக் சாருக்கும், சார்லி படத்தினுடைய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஆக்டர் ரக்ஷித் ஷெட்டி சாருக்கும், டைரக்டருக்கும், எல்லாருக்கும் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அன்பு எங்கே இருக்கிறதோ உலகம் அங்கே இருக்கும். உண்மையான அன்பு எங்கே இருந்தாலும் அது வந்து எல்லார் மனதிலும் போய் அமரும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த சார்லி 777. ஏன்னா நான் இப்போ பார்த்தேன், அவர் வந்து அப்படியே பொசிஷன் கூட கரெக்டாக உட்காந்து ஸ்டேஜில் அவர் உட்காந்துருக்காரு. அப்படி சாதாரண அங்கே போய் டைரக்டரோட உட்கார்றாரு. டைரக்டர் கையில் தண்ணி ஊற்றி அதுக்கு கொடுக்குறாரு. அது 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 நக்கி குடிச்சிக்கிட்டு இருக்குது. அப்போது மோர் தென் அ மூவி, அவங்க வந்து அந்த ஒரு லைஃபாக வாழ்ந்துருக்காங்கன்றத என்னாலே பார்க்க முடியுது. ஸோ அமேஸ்டு. இங்கே உட்காந்துருந்தவன் அங்கே வந்த இவர் வந்தால் டேரக்டர் வந்தால் கூட வந்து படுத்துக்குது. அங்கே வந்து உட்காந்தானா அவர் கூட உட்காந்து கையில் அவர் தண்ணி கொடுக்குறாரு, ஏதோ குழந்தைக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. ஸோ சார் படம் அப்ரூவ் சார். இது நீங்கள் ஒரு மேக்கிங்கே இவ்வளோ தூரம் ஒரு அஃபெக்ஷனேட்டாக பண்ணியிருக்கீங்கன்னா டெஃபினட்டாக ஹேட்ஸ் ஆஃப் சார். டெஃபினட்டாக ஒரு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் முதல்ல நம்ம ஒரு விஷயத்த, அதாவது ஒரு மனசில் இருந்து உண்மையாக ஒரு மனசில் இருந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து எவ்வளோ விரும்பி ஒரு விஷயத்தை நம்ம தொடங்குகிறோமோ அது வந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்துடும், உலகத்தில் இருந்து எல்லாத்தையுமே அதுக்கு கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு நல்ல கதையை மனசோடு பண்ணியிருக்கீங்க. ஐ கேன் see you ஒரு விஷயத்தை இவ்வளோ ரொம்ப பேஷனேட்டாக நீங்கள் அணுகக்கூடிய ஒரு ஆளாக டைரக்டர் நான் பார்க்குறேன். நான் அந்த எண்ணம் தான், அந்த உங்கள் தாட்டு தான் அதுக்கு நல்ல ஆக்டரையும் நல்லா டெடிகேட். பாருங்கள், எங்கேயோ போய் கடைசியில் அவர்கிட்ட வந்திருக்கு பாருங்கள். அது எல்லாமே டெஸ்டினி தான். அது வந்து அப்போது வந்து நான் நினச்சேன் ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா பெரிய ஸ்கேலில் எடுத்திருக்காங்க படம். இந்தியாவில் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி எடுத்துருக்குறாங்க, நல்ல பெரிய ஸ்கேல். அது சொல்லுவாங்க, சில சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பாம்புக்கு போய் பால் ஊற்றுவாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம மூதாதையர்கள் வந்து அதோட மறுபிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் பாம்புக்கு போய் எல்லாரும் பால் ஊற்றுறாது. நம்மளுடைய சென்டிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்தியனுடைய சென்டிமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி பிறவிகள் எடுப்பாங்க மனுஷங்க. அடுத்து இந்த பிறவி எடுக்கிறான், இவன் அந்த பிறவி எடுக்கிறான். இப்போ அடுத்த பிறவியில் நான் வந்து ஒரு புலியாக பிறப்போம், ஒருத்தன் அடுத்த பிறவியில் வந்து ஒரு ஈயாக பிறப்போம், ஒருத்தன் அடுத்த பிறவியில் ஒரு 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 நாயாக பிறப்பான், அதுக்கு ஒரு எலியாக பிறப்பான், பாம்பாக பிறப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. மேபி ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆக்டர் இந்த சார்லிக்குள்ளே இன்னைக்கு இருக்கணும்னு நான் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். என்னன்னா அந்த ட்ரெயிலரில் அவன் திரும்பி பார்க்குறதும் அவன் கொடுக்குற ரியாக்ஷனும் ஐம் ஸோ அமேஸ்ட். அது சக்தி சார் சொன்ன மாதிரி அவன் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான் டெஃபினட்டாக. ஸோ சம் கிரேட் சோல் would have gone into him for sure. அதனால தான் உங்களோட தாட்டும்
இந்த அதுக்கு தேடி வந்திருக்குங்க. அது டெஃபினட்டாக நான் இதெல்லாம் சில ஃபீல் பண்ண முடியுமா இல்லையா? இது அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நம்ம when we keep so much love in something, the total universe will work for you அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி உலகம் ரொம்ப சிறுசாயிடுச்சு. பேன் இண்டியன் மட்டும் இல்லைங்க, நல்லா இப்போலாம் சைனா ஜப்பான்லாம் கூட படம் ரிலீஸ் ஆகுது, ஹாலிவுட்டெல்லாம் போகுது. எல்லாமே பேரியரில் எல்லாம் உடஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் ஒரு நல்ல கண்டென்ட் இருந்ததுன்னா அது உலகம் பூரா எல்லாருமே ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. டெஃபினட்டாக சார்லி ஒரு சிறந்த ஒரு கண்டென்ட். எல்லாருமே ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷனோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட ஹீரோயின் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் டாக்டராக நடித்த அவர் அவரும் பெரிய டைரக்டர்னு சொன்னாங்க. ஐ ஹவ் நாட் சீன் யுவர் ஃபிலிம் சார், பட் ஐ வில் டெஃபினெட்லி வாட்ச் யுவர் ஃபிலிம் சூன். சார் கூட டேரக்டர் சார் சொன்னார், நான் கண்டிப்பாக அதை நான் பார்க்குறேன். ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்கும் போது மச்சான் கார்த்திக் சார் சொன்ன மாதிரி நான் எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் ரொம்ப வெரி க்ளோஸ் டு ஹார்ட். அப்போது அவங்க ஃபேமிலியிலேருந்து அந்த ஸ்டோன் பெஞ்ச் ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு நான் போய் சொன்னேன், இந்த கம்பெனி கண்டிப்பாக is a very special film to me compared to any films I've done until now. This film definitely takes a special place in my heart because this is one film which probably helped me to blossom something here. I have always believed that every film I have taken part in, by the time I have finished that film, I am supposed to grow as a human because that's how I see my work as that, because I give my 100% to my work and probably 75 to 80% of my lifetime will be spent here. And if I'm spending so much time on something, if I'm passionate about something, then probably that has to be playing a major role in my life as well. And 777 Charlie came into my life at a point where I was a very logical person and probably had lost touch with emotions for a certain period of time. And when I wanted to explore it back, that's when 777 Charlie happened to me. So, people have been thanking me that, I gave an opportunity as a producer or I gave an opportunity as an actor. But to be frank, this film was destined to happen and, it came into my life and changed a lot of things which probably I can't explain it here. So Charlie, not just 777 Charlie, the film, but also Charlie, she, where is she? No, she's not acting anymore. She's retired. She's made enough money already for herself. So when this film was ready, there was time, this film got ready almost 1.5 years back. And when during the pandemic, we had to take a call that should we go to OTT or should we wait? Because, since I had produced the film, it was also, more I wait, it is also the burden keeps increasing. So we had to take a call, and then so I asked Kiran Raj, what do you think? So Kiran Raj told me that, the music is not ready yet, the background score is not ready yet, but the edit is final. We have already dubbed the film. I can show you a version of the film with the reference music. So then I was like, okay, fine, let's watch the film and then decide probably should we go for OTT or then or wait for a theatrical release. So one day he showed me the film, and once when I watched the film, I was so moved by the film that I was very sure that whatever this is, this experience has to be experienced in theater. And that is when, this is 1.5 years back, that is when we decided that however long we have to wait, let the pandemic get over, let people come back to theater. Once we know that people are rushing back to theaters, only then we'll release the film. Because, when you watch this film in theater, lately I watched it in DT Studio. And by the end of the film, the kind of
the experience what you have is something different. It's something magical. Probably, I personally have not had that experience at all in my life in a theater. It's something magical. It's something divine, and yeah. So the divinity is here. The someone who can show you unconditional love, and as I said, it changed a lot of things inside me as well. So when we decided that we are going, theatrical, I also decided at the same time that we had observed one thing in during the pandemic, that the dog was a best friend to most of the families. Everybody was locked down inside their house, and everybody had a dog which probably helped them to survive. Because of the love what the dogs give. And we started observing that, you open social media, there's dog videos everywhere. So we knew that there is a market. Not every film has to be a pan-India film. But when you have a product and there is a market, also when you're very sure about the film, and when தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படம் நீங்கள் இவ்வளோ லவ்வோட பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக மக்கள் சைட்லேருந்து பெரிய லவ் கிடைக்கும் அப்படின்றது உறுதி. ஸோ அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க எல்லாரும் பாராட்டின சார்லி அவங்களோட ட்ரெயினர் பிரமோத் சார் இருக்காங்க. ஸோ பிரமோத் சார், ஒரு வார்த்தைகள் நீங்கள் அவங்களையும் பேச வைக்கலாம்னு நீங்கள் அடுத்தது. Thank you, Karthik sir, for inviting whole team for this beautiful event. Firstly, let me thank my hero, Rakshish Shetty sir, and my director, Kiran Raj sir, for giving me this diamond opportunity. Initially, it was committed for, it was planned for 8 months project. So later, when we started to shoot the puppy portion, we got to know that this is not a process of shooting for 8 months or the completion for the 8 months. So we got prepared. The puppy portion, what you see in the movie, for the first 20 minutes, it took 8 months to 1 year to shoot it. So we got to know, yes, the remaining 80% of the movie, obviously this would go beyond 3 years. Karke, we were ready of it. The one good thing, or the one thing which I realized recently was, I don't think so. Fast forward after 4 years, I recently realized that this movie couldn't be done anyone in the industry other than Kiran sir, because literally I've seen him from the day one. Maybe be it as a posters. Each posters is conveying some message to the people. I don't know how many know about this. Let me talk to you on this in the later stages. On every activities, I mean, here on the dais, we heard that Charlie's emotions was a beautiful. What I really say is, all this emotion part, whatever the Charlie has done, the activity, maybe an activity or the emotions part, all the credit has to go to the director, because it's not so easy, whatever on his paper, to bring it on the screen. The way he used to explain me, I used to tell him, whenever we meet at the Charlie's house to plan for the training, the way he used to create the image in my mind was making me to train Charlie so easily. So that's how I used to bring out the visualization in my mind for each and every activity. I always tell him that, me or Charlie is just a reflection of yours, of his. Thank you, Kiran Raj sir, very much. I have a lot more words to speak, but I hope this is enough. I have to thank Rakshi sir also, because I have to seriously appreciate his patience throughout this movie. There were shots and the scenarios where
Charlie and Rakshit sir alone has to act. It was not so easy. It was not so simple. Some cases, we used to handle Charlie behind the camera, where in some cases, some frames, Rakshit sir has to show his performance, also get the performance from Charlie. That was a great challenge for us. However, this movie is going to be released on June 10th. It's our humble request to come to the theaters and watch the movie. And yes, thank you. தேங்க்யூ சார். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேர் எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. சார்லி பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க.